பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் கான்ட்ரவர்சி இது எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி தான் ஆஷனா டிஎன்பிஎல் கான்ட்ரவர்சி இதுவுமே பிரித்து பார்க்க முடியாது. எவ்ரி இயர் பல கான்ட்ரவர்சியில் வந்து ஆஷனா வந்து நம்ம டிஎன்பிஎல்ல மாட்டி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ ஒன்று வந்திருக்கு, என்னன்னா பால் டேம்பரிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி. ஸோ மதுரை பேந்தர் சிஇஓ வந்து பிரசன்னா அப்படிங்கிற டிஎன்பிஎல் சிஇஓ கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் மேட்ச் நாங்கள் திண்டுக்கல் டிராகனோட விளையாடுறப்போ அஸ்வின் அண்ட் கோ வந்து பால் டேம்பரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து டிஎன்பிஎல் சிஇஓ பிரசன்னா வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. ஆஷனா கிரவுண்ட்லயே டிஎன்பிஎல் அம்பையர்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அம்பையர்ஸ் கிட்ட சண்டைக்கு போனாருன்னு சொல்லுங்க, நம்புறேன். டிஎன்பிஎல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ் கிட்ட டக் அவுட்ல இருந்து அசிங்கமா திட்டினாருன்னு சொல்லுங்க, நம்புறேன். ஆனா பால் டேம்பரிங் பண்ணாருன்னு மட்டும் சொல்லாதீங்க. கண்டிப்பா இது நம்புற மாதிரி இல்ல. ஏன்னா டிஎன்பிஎல்ல பால் டேம்பரிங் பண்ணி தான் அவர் வின் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு டினை பண்ணிருக்காரு. கீப்பிங் திஸ் ஜோக்ஸ் அசைட், என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை பேந்தர் சிஇஓ மகேஷ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு டிஎன்பிஎல் சிஇஓ பிரசன்னா கிட்ட. இந்த மாதிரி லாஸ்ட் கேம் நாங்கள் விளையாடுறப்போ 150-8 வந்து நாங்கள் அவுட் ஆகிட்டோம். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டிராகன் அஸ்வின் அண்ட் கோ வந்து பாலை வந்து ஒரு கெமிக்கல் தடவின டவலால வந்து டேம்பர் பண்ணியிருக்காங்க. அதனால பேட்டர்ஸ் வந்து பேட்டிங் பண்றப்ப ஒரு மெட்டாலிக் சவுண்ட் வந்து கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து டிஎன்பிஎல் சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது கான்கிரீட் எவிடன்ஸ் இருந்தா நீங்க வந்து எடுத்துட்டு வந்து பேசுங்க, அப்படி இல்லைன்னா உங்க மேலதான் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அண்ட் எப்பவுமே டிஎன்பிஎல்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ரூல். பட் இவங்க 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா கம்ப்ளைண்ட் எடுத்து வந்தாலுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூங்கிறனால. பட் கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லாம இந்த மாதிரி ஒரு டீம் மேல நீங்க அக்யூசேஷன் வச்சிருக்கீங்கன்னா உங்க மேலேயும் சிவியர் நடவடிக்கை எடுக்கப்படும், சாங்ஷன்ஸ் மேற்கொள்ளப்படும்ங்கிறத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு தனி கமிட்டி அமைச்சு என்ன நடந்திருக்குங்கிறத கண்டிப்பா நாங்க என்கொயர் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஷனா மேல நிறைய பேருக்கு வன்மம் இருக்கலாம். பட் இது ஒரு சான்ஸா கிரியேட் பண்ணி இப்படி பண்ணிட்டாருன்னா போஸ்ட் தயவு செஞ்சு போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன்.